அரசாங்க சீல்ல ஒரு கோவில் கோபுரம் ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கோவில் கோபுரத்தை பற்றிய ஒரு சின்ன ஒரு விளக்கம் தாங்களேன். தமிழ்நாடு அரசனுடைய இலச்சினைன்னு தமிழில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் எம்பளம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கோபுரம் இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு மதம் சார்ந்த சிம்பலோன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது மதம் சார்ந்த சிம்பல் இல்லை, அது ஒரு இனம் சார்ந்த சிம்பல். அது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ங்கிறது திராவிட நாகரிகத்தினுடைய எடுத்துக்காட்டு. அந்த காலத்தில் வாழ்ந்த திராவிடர்கள், தென்னிந்தியாவில் வாழ்ந்த திராவிடர்கள், தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் எல்லாம் சேர்ந்ததான் திராவிட இனம். இவங்க எப்படி இவ்வளவு ஒரு ஆர்கிடெக்சரும் இவ்வளவு அற்புதமான கலை நயத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக 1949 தமிழ்நாடுடைய இலச்சினையாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தை கிருஷ்ணராவ்னு சொல்லக்கூடிய மதுரையை சேர்ந்த ஒரு ஓவியர் வரைஞ்சார். அந்த கோபுரத்தை வரையணும், எவ்வளோ பெரிய கோபுரம், அதை வரைஞ்சார். அது தமிழ்நாடு அரசு தன்னுடைய இலச்சினையாக வைத்து கொண்டது. ஆகவே அது ஒரு கோபுரம் கோயில் என்று பார்ப்பதை விட திராவிட நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளமாக அதை பார்த்தது.